மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஃபைண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் எ வேல்யூ. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 10th வந்து டோட்டல் மார்க்கு 500. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 500 சொல்லி கொடுத்துருக்கோம். 500 மார்க்கு டோட்டல் மார்க்கு 10th வந்து எவ்வளோ வந்து அந்த 5 சப்ஜெக்ட்டு, ஒவ்வொரு சப்ஜெக்ட் 100 மார்க்கு, மொத்தம் 500 மார்க்கு. இப்போ அதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நபர் வந்து 60% எடுத்திருக்காருன்னு சொல்கிறோம். ஒரு நபர் வந்து 60% எடுத்திருக்காரு. அப்போ எவ்வளோ மார்க்கு எடுத்திருப்பார்? அதாவது 10th 5 சப்ஜெக்ட்டு, 5 சப்ஜெக்ட்டுக்கும் 100 மார்க்குன்னா 500 மார்க்கு, டோட்டல் மார்க்கு 500. அப்போ அவர் என்ன சொல்கிறோம்? அவர் வந்து 60% எடுத்துட்டாருங்கன்னு சொல்கிறோம். அவர் அந்த 10th எக்ஸாமில் 60% எடுத்திருக்காரு. அப்போ எவ்வளோ மார்க்கு எடுத்திருப்பார்? அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ இந்த ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த 500 அப்படியே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டு இந்த நம்பரையும், அதாவது இந்த பர்சன்டேஜையும் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 300 மார்க். அவர் 300 மார்க் எடுத்திருந்தாருன்னா அவர் எத்தனை பர்சன்டேஜ்? 60%. இன்னொரு எக்ஸாம்பிள் வேணாலும் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 600 மார்க், அதாவது வந்து 12th வந்து 600 மார்க்கு. அவர் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 80% எடுத்திருக்காரு. என்னது? 80% எடுத்திருக்காரு. 12th வந்து மொத்தம் 6 சப்ஜெக்ட்டு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் 100 மார்க்கு. அப்போ 600 மார்க்கு டோட்டல் மார்க்கு. அவர் வந்து 80% எடுத்திருக்காரு. அப்போனா எவ்வளவு மார்க்கு எடுத்திருப்பார்? அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சிங்க. ஈக்குவல் டு டோட்டல் மார்க்கை கிளிக் பண்ணிங்க. ஸ்டார் கொடுத்துட்டு இந்த பக்கத்தில் உள்ள பர்சன்டேஜையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தாங்கன்னா அவர் 480 மார்க் எடுத்திருப்பார்.